எல்லா தெய்வங்களையும் வணங்கி எனக்கு இந்த அரிய கலையான ஜோதிட கலையை கற்றுக் கொடுத்த குருவையும் வணங்கி இந்த அருமையான நேரத்தில் நாம் பார்க்க இருப்பது மீன ராசிக்கான அதிர்ஷ்டம் தரும் பரிகாரங்கள் பற்றி பார்க்கலாம். புராணங்களில் அசுரர்கள் மற்றும் தேவர்களுக்கும் எப்போதும் பகை இருந்து கொண்டே இருந்ததை நாம் அறிவோம். இதில் அசுரர் குலத்தின் குருவாக நவகிரகங்களில் சுக்கிர பகவானும் தேவர்களின் குருவாக பிரகஸ்பதி எனப்படும் குரு பகவானும் இருந்தனர். இதில் சுபகிரமான குரு பகவானின் ஆதிக்கத்திற்குட்பட்ட ஒரு ராசியாக மீனம் ராசி இருக்கிறது. இந்த மீனம் ராசியினர் தங்களின் வாழ்வில் மிகுதியான செல்வங்களையும் உயர்வுகளையும் பெறுவதற்கு செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்பதை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகத்தில் இருக்கும் 12 ராசிகளில் 12வதும் இறுதியான ராசியாகவும் வருவது மீனம் எனப்படும் ராசியாகும். இந்த மீனம் ராசியின் அதிபதியாக நவகிரகங்களில் முழுமையான சுபகிரகமான குரு பகவான் இருக்கிறார். கல்வி கலைகளில் மிகுந்த ஞானம் பெற்றவர்களாக மீனம் ராசியினர் இருக்கின்றனர். மற்ற எல்லா ராசியினரை விடவும் ஆன்மீகத்தில் அதிக ஈடுபடும் அது குறித்த ஆராய்ச்சி மனப்பான்மை கொண்டவர்களாக மீனம் ராசியினர் இருக்கின்றனர். இந்த ராசியினர் தங்களின் வாழ்வில் பல்வேறு நிலைகளிலும் மேன்மையடைய கீழ்கண்ட பரிகாரங்களை செய்ய வேண்டும். மீன ராசிக்காரர்கள் தங்களின் வாழ்வில் மிகுந்த செல்வத்தையும் உயர்வுகளை பெறுவதற்கு வியாழக்கிழமைகள் தோறும் குரு பகவான் வழிபாட்டை மேற்கொண்டு வர வேண்டும். மீன ராசியில் பிறந்தவர்கள் வருடத்திற்கு ஒரு முறை திருச்செந்தூரில் இருக்கும் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலுக்கு சென்று முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் மற்றும் அர்ச்சனை செய்து வழிபட வேண்டும். இந்த வழிபாடு உங்களுக்கு வாழ்வில் ஏற்றமிகு பலன்களை பெற்று தருவதாக இருக்கும். தேனி மாவட்டத்தில் இருக்கின்ற ஆழ்வார் திருநகரி கோவிலுக்கு சென்று அங்கிருக்கும் ஆதிநாதர் பெருமாளையும் தாயாரையும் வழிபாடு செய்வதால் குரு பகவானின் தோஷங்கள் நீங்கி வாழ்வில் அதிகரிக்கும். உங்களின் தாய் தந்தையரை வாழ்நாள் முழுவதும் உங்களுடனே வைத்து பராமரிப்பது குரு பகவானின் பூரண அருளை உங்களுக்கு பெற்றுத்தரும். கோயில் சம்பந்தமான காரியங்களில் உங்களால் முடிந்த சேவைகளை செய்வதும் துறவிகளுக்கு அன்னதானம் வழங்குவதும் உங்களின் குரு தோஷத்தை போக்கும். உங்கள் கைகளால் ஆலம் அரச மரங்களை வெட்டுவதை தவிர்க்க வேண்டும். வருடத்திற்கு ஒரு முறை வேதமறிந்த ஒரு பிராமணருக்கு ஆடைகள் தானம் செய்வது நல்லது. வலது கை மோதிர விரலில் தங்க மோதிரம் அணிந்து கொள்ளலாம். உங்கள் வீட்டில் அருகில் இருக்கும் கோவிலுக்கு வியாழக்கிழமைகள் தோறும் மஞ்சள் நிற மலர்கள் சந்தனம் போன்றவற்றை தானமாக அளிப்பது உங்களுக்கு குரு பகவானின் அருள் கிடைத்து மிகுதியான வாழ்வில் யோகங்கள் உண்டாக வழிவகுக்கும். வியாழக்கிழமைகளில் கோயில் பசுக்கள் யானை போன்றவற்றிற்கு உணவாக வாழைப்பழங்கள் கொடுப்பது அதிர்ஷ்டங்களை உண்டாக்கும். கோயில்களில் நடைபெறும் ஹோமங்களுக்கு நெய் அரிசி போன்ற பொருட்களை தானமளிப்பதும் சிறந்த பரிகாரமாக இருக்கிறது.